பிகாஸ் அந்த ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா, என்னைய வந்து இந்த உலகத்திலேயே நான் தான் உன்னை பெஸ்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி. ஏஐ எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும். அதோட ஆத்தென்டிசிட்டி செக் பண்ண வேண்டியது நாம தான். கரெக்ட். அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து 100% வந்து ஆத்தென்டிகேட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. நீங்க எமோஷனல் கனெக்ட் தேவையான இல்ல ஹியூமன் கனெக்ட் தேவையான விஷயத்துக்கு ஏஐ கிட்ட போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். You need humans. Okay. We are social animals. We have to live with other humans. அந்த கனெக்ஷன் இருக்க வரைக்கும் தான் நீங்க ஹியூமன். அதுக்கப்புறம் நீங்க இல்ல அப்படின்னாலே வந்துட்டு யூ ஆர் லைக் அலூஃபா சுத்துறாங்கல்ல. How do you see AI changing psychology in next few years? Very much actually. So do you think AI will reduce or increase mental health issues future? It's like 50-50 தான். இன்க்ரீஸ் பண்றதுக்கு புதுசா நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இருக்கிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. எனி கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி நீங்க எது வேணா யூஸ் பண்ணுங்க வித் நோயிங் யுவர் லிமிட்ஸ். அவ்வளவுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். மேம், இப்போ வந்து we are just moving on with a question which is more connected to all the human beings. அதாவது இமோஷன்ஸ். இப்போ ஏங்கிற ஒன்று வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாமே பண்ணி கொடுத்துருது, நம்ம ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருது. பட் இட்ஸ் ஆல்ரெடி ரீப்ளேசிங் மோஸ்ட் ஆஃப் அவர் ஜாப்ஸ். இப்போ இமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒன்றை வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எமோஷன்ஸ் வந்து கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து டெவலப் ஆகும். ஓகே. இப்போ நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கேன். தமிழ்நாட்டிலே கூட வந்து மதுரைக்காரனுக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், திருநெல்வேலிக்காரனுக்கு ஒரு எமோஷன் இருக்கும், சென்னைக்காரனுக்கு ஒரு எமோஷன் இருக்கும். இப்போ ஏழை அப்படின்னு கூப்பிடுறது திருநெல்வேலியில் ஓகே. நீங்கள் வந்து வேற ஏரியாவில் கோயம்புத்தூர்ல வந்து ஏழை அப்படின்னா என்னடா மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணுவாங்க. ஈவன் அ வேர்ட் கேன் ட்ரிகர் பீப்புள், எமோஷன்ஸ் கேன் டெவலப். நம்மளுக்கு தெரியாது எந்த கல்ச்சுரல் கான்டெக்ட்ல நான் இருக்கணும், அதை பொறுத்து தான் என்னோட எமோஷன்ஸ் டெவலப் ஆகும். இப்போ அந்த இடத்துல வந்து ஐம் ஜஸ்ட் சீயிங் இட் இன் தி அதர் வே. இப்போ ஏஐ கிட்ட போயிட்டு நான் வந்து ரைட் அ போயம் லைக் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் எப்படி போயம் எழுதுவாரோ அதே மாதிரி எழுதி கொடுக்குது. தென் இஃப் ஐ ஆஸ்க் ஏஐ டு ரைட் அ ஸ்டோரி இன் த ஃபார்ம் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர் எந்த மாதிரிலாம் ஸ்டோரி எழுதுவாரோ அதே ஃபார்மெட்டில் எழுதி கொடுக்குது. ஸோ அப்போ இதில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த என்டையர் கல்ச்சர், ரைட்? ஈச் பர்சன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இதில் பக்காவாக தெரியுது. இட்ஸ் பேராஃப்ரேசிங். நீங்க ரவீந்திரநாத் தாகூரோட டீடைல்ஸை வந்து ரிப்ளிகா பண்ண சொல்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ப்ரோட்டோடைப் கொடுக்குறீங்க, அந்த ப்ரோட்டோடைப் மேல அதே மாதிரி இன்னொரு ரிப்ளிகா நான் பண்றேன். தட் ஏஐ கேன் டு. இப்போ அந்த இடத்துல தான் ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங், இப்போ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கல்ச்சரையும் புரிஞ்சுக்கிற முடியும் தானே ஏஐனால? ஏன்னா நான் ரீசெண்டாக வந்துட்டு ஐ ஜஸ்ட் ஆஸ்ட் ஏஐ டு ரைட் ஒன் தமிழ் போயம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், லோக்கல் கிராமத்துல இருக்கிற பையன் போயம் எழுதுனா எப்படி எழுதுவானோ அந்த மாதிரி எழுது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எழுதி கொடுக்குது. இது எல்லாமே வந்து என்னன்னா, யூ ஹேவ் அ பிசிக்கல் அவுட்புட். எமோஷன்ஸ் வந்துட்டு எமோஷன்ஸ் இஸ் நாட் லைக் வந்து ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஒரு ஃபேக்டர்ல இருந்து டெவலப் ஆகுறதே கிடையாது. நீங்க எப்படி வளர்க்கப்படுறீங்க, உங்க டிஎன்ஏல என்ன கொண்டு வரீங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே வீட்டில் இருக்க 2 குழந்தைங்க ஒன்னா இருக்க முடியுமா? ஒரே கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குமா? கிடையாது. இப்போ ஸோ ஒரே அம்மா, ஒரே அப்பா, ஒரே கல்ச்சுரல் கான்டெக்ட், ஒரே ப்ராட்டப் எல்லாமே இருந்தாலுமே அந்த 2 குழந்தைங்களும் வேற வேற. ஈவன் ட்வின்ஸ் ஃபார் தட் மேட்டர், நீங்க எல்லாமே ஒண்ணா இருந்தாலும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாவே இருந்தாலுமே எமோஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட். கரெக்ட். ஸோ நீங்க வந்து எவ்வளவு வந்து நீங்க ப்ரோட்டோடைப் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ நான் ஒரு ஏஐ யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஏஐ வந்து என்னோட விஷயங்களை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. பட் என்னோட கல்ச்சுரல் கான்டெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. என்னோட ப்ராட்டப்ல நான் ஃபேஸ் பண்ண விஷயங்களை அதை புரிய வைக்க முடியாது. என் பிரெயின்ல ஒரு ஏஐ இருக்குல்ல, அந்த ஏஐ எப்படி டியூன் ஆயிருக்குன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. எக்ஸ்டர்னலா நான் வந்து என் பிரெயினை வந்து அப்படியே க்ளோனிங் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் என்னோட எமோஷன்ஸ் அதால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ அந்த இடத்துல வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஏங்கிற ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டா வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு குழந்தைய வந்து பிறக்கிறதுலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வளர்ந்து வர்ற வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடக்குது. அது எல்லாமே டேட்டாவை வந்து ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த டேட்டாவை இஃப் தே ஆர் கோயிங் டு கிவ் அக்சஸ் டு ஏஐ அப்படின்னா, ஏஐ கேன் நோ த எம்பத்தி ஆஃப் த எமோஷன் ஆஃப் த பர்சன் ஆல்சோ. பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தானே சொல்கிறேன். எல்லாமே ஃபிசிக்கல் டேட்டா, எமோஷன்ஸ் ஆர் நாட் ஃபிசிக்கல். ஓகே, இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது இப்போ நம்ம சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும்ல மேம்.
இப்போ நான் வந்து அதுதான் சொல்றேன் நான். யூ cannot set a formula for human. ஓகே இப்போ நான் ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு அவுட் ஆஃப் 100% ஒரு 70% இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி Okay. ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம்ல. இப்போ நீங்க வந்துட்டு இன்னைக்கு இருக்கீங்க, ம். இன்னைக்கு ஒரு நல்ல ஹாப்பியான மூட்ல இருக்கீங்க, ம். ஓகேவா? நீங்க ரோட்ல போறீங்க, ம். நடுவில் ஒரு டிராஃபிக் சிக்னல்ல ஒருத்தன் குறுக்கால வந்துடுறான். ம். இன்னைக்கு நீங்க ஹாப்பியா இருக்கனால சரி போய் தொலை அப்படின்ட்டு போயிடுவீங்க. ம். நாளைக்கு செம்ம டென்ஷன்ல போறீங்க, ம். 10 மணி மீட்டிங்க்கு 9:45 தான் எழுந்திருக்கீங்க, ம். நீங்களே ஹரிபரியில தான் போயிட்டு இருப்பீங்க, நடுவில் குறுக்கால வரான், சரி போய் தொலைன்னு போவீங்களா? No. செம்ம திட்டுவோம்ல. நேத்து இருந்த நானே இன்னைக்கு கிடையாது. ம். ஸோ என்ன நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, நான் எந்த சுச்சுவேஷன்ல என்ன எமோஷன்ல நான் இருப்பேன் அப்படின்ட்டு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை requirements for that particular moment, for the particular day. ம்ஹும். ஓகே, இப்போ காலையில இருந்த மாதிரியே நான் மத்தியானம் இருக்க மாட்டேனே, அப்ப ஏன் எப்படி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்? Okay. என்னோட எல்லா விஷயமுமே ஏஐக்கு தெரிஞ்சிருக்கலாம். ம். லைக் என் டேட் தெரிஞ்சிருக்கலாம், என் பர்த் டேட் தெரிஞ்சிருக்கலாம், என்னோட ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். அது என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க ஹிஸ்ட்ரியில வந்துட்டு ஒரு ஸ்கீசோஃப்ரீனியா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், ஒரு மென்டல் டிஸார்டர். ம். ஸோ மென்டல் டிசீஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ ஸ்கீசோஃப்ரீனியா ஹிஸ்ட்ரியில இருந்திருக்கு, இல்லை ஒரு பைப்போலார் ஹிஸ்ட்ரியில இருந்திருக்கு, ம். இல்லை வந்து வேற ஏதோ டிஸ்லெக்ஸியா வந்து ஹிஸ்ட்ரியில இருந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணலாம். லைக் Okay. இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ரெடிக்ஷன் இருக்கு, இந்த குடும்பத்துல வர ஏதோ ஒரு குழந்தைக்கு அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு, ம். இவங்க 2 பேர் டிஎன்ஏ எடுத்துட்டு வரும்போது அந்த குழந்தைக்கு இந்த பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். Okay. மற்றபடி வந்து எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி ரா. Okay. 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 இட் சேஞ்சஸ். இட்ஸ் லைக் வந்து கிளைமேட் மாதிரி தான். நம்ம என்னதான் இன்னைக்கு மழை வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணோம், நம்ம ஊர்ல எப்படி வராதோ அந்த மாதிரி தான். Yeah. அந்த மொமெண்ட்ல எனக்கு என்ன தோணுதோ அதுதான் என்னோட எமோஷன். Okay. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை தாட்ஸ், வாட் எவர் இஸ் ரன்னிங் இன்சைட் மை மைண்ட். ம். அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ் டிசைட். இப்போ அந்த இமோஷன்ஸில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் பிரகாரம் பார்த்தா அந்த இமீடியட் ஆக்ஷன்ஸை மட்டும் தான் அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆமா. பட் இப்போ நான் வந்து கரியர் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பார்க்குறேன். ம். இப்போ சில பேர் வந்துட்டு கையில் ஜோசியம் பார்த்துட்டு இவன் இந்த மாதிரிலாம் வந்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. we have that Yeah. psychological career short test இப்போ எல்லாம். அந்த இதில் வந்துட்டு ஏஐ பண்ண முடியும் தானே? ஆமாமா. இப்போ நாங்க வந்து ஏற்கனவே சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூல்ஸ்ல வந்து we will conduct. ம். அதாவது நிறைய டெஸ்ட் இருக்கு அதுக்கெல்லாம். ம். கரியர் ஷோர் டெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கு. ம். இப்போ இந்த ஜாபுக்கு இந்த பர்சனை ரெக்ரூட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கெல்லாம் டெஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ அந்த டெஸ்ட் கொடுத்துட்டு அந்த ரிசல்ட்டை பொறுத்து இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் போஸ்ட் ஓப்பனிங் இருக்கு, ம். நீங்க ரெக்ரூட் பண்ற பர்சன் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும், பீப்புள் பர்சனா இருக்கணும். ம். ஒரு இன்ட்ரோவர்ட்டை நீங்க ரெக்ரூட் பண்ணிட்டு அந்த ஜாப்ல போட்டீங்க அப்படின்னா the possibility of surviving in the job வந்து கொஞ்சம் கஷ்டம். Okay. It depends on the person also. So இந்த மாதிரி டெஸ்ட் கொடுக்கும்போது it will be easy. So இது எல்லாத்தையுமே நீங்க ஏஐ யூஸ் பண்ணலாம். ம். இந்த மாதிரி அசஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஏஐ யூஸ் பண்ணலாம். Okay. ஏஐ வந்து ஆட்டோமேட் பண்ணலாம், ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ம். அதே வந்து அந்த கொஸ்டினர்ஸை கொடுக்கலாம், அவங்க கிட்ட இருந்து வாங்கி we can work. ஓகே. 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 இப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் ஹேவிங் ஒன் மோர் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஏஐ வந்துட்டு whenever we ask question அது என்ன சொல்லணும்னா யூ ஆர் ஒண்டர்ஃபுல் பர்சன் இன் த வேர்ல்டு இந்த மாதிரி கேள்வி யாருமே கேட்க மாட்டாங்க. ஓகே, யூ ஆர் த டாப் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இட் ஷோஸ் அஸ் தோ இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மை ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்பத்தியை தான் அந்த இடத்துல கிரியேட் பண்ணுது. பட் டஸ் இட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங்? என்லெஸ் எம்பத்தி. அதான் நான் சொன்னேன்ல, எம்பத்திக்கு வந்து ஒரு முடிவே இருக்காது ஏஐயோட பேசும்போது. பிகாஸ் அந்த ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா, என்னைய வந்து இந்த உலகத்திலேயே நான் தான் உன்னை பெஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி. நீங்க என்ன கேவலமான கேள்வி கேட்டாலுமே வந்து அது என்ன சொல்லும், கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லும். நம்ம அதை திட்டி சொன்னாலும் அப்படியே நீ சொன்ன தப்புடா அப்படின்னு சொல்லி நம்ம திட்டி சொன்னாலுமே ரிவர்ட் பண்றது வந்து யா நீ தான் கரெக்ட், நான் கரெக்ட், நீ தான் தப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்லாம் எனக்கும் ஏஐக்கும்லாம் போகும். ஏன்னா ஏஐ எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும், அதோட ஆத்தென்டிசிட்டி செக் பண்ண வேண்டியது நாம தான். கரெக்ட். அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து 100% வந்து ஆத்தென்டிகேட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. Exactly. பிகாஸ் இட் சர்ச்சஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வெப். எந்த வெப்ல இருந்து அதை எடுத்துட்டு வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது எடுத்துட்டு வர வெப்ல வந்து அவங்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கனாலும் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆத்தென்டிசிட்டி நம்ம தான் செக் பண்ணணும் ஏஐ பொறுத்த வரைக்கும். ஓகே, ஷூர். இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் யூசிங் ஏஐ, இப்போ வந்து ஏஐங்கிறது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாதிரி தான் இருக்குது. நான் எனக்கு எந்த இமோஷன்ஸ் வேணுமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ஏஐ எப்பவுமே கொடுத்துருது. இப்போ இதுக்கு வந்து டூ யூ ஃபீல் தட் ஷுட் பி சம் ரூல்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ்? அப்படின்னா எந்த மாதிரி ரூல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்? ரூல்ஸ் வேணுமா வேணாமா, அது ஓப்பனாகவே இருக்கட்டுமா, இல்லை வேணும் அப்படின்னா எந்த மாதிரி ரூல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இனி ஒரு பொசிஷன் இல்லை எனி ஒரு டிவைஸை யூஸ் பண்ணாலுமே ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவைஸ் வாங்குறீங்க, ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னாலே
அதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனா யாருமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிக்கிறதே கிடையாது. படிக்கிறது இல்ல. நீங்க ஸ்ட்ரைட்டாவே கிளிக் பண்ணி அனுப்பிடுறோம். கிளிக் பண்ணி போயிடுவோம் நம்ம. பட் ஆனா வந்து there are rules. யா. இப்ப நீங்க ஒரு போன்ல வந்து சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. கரெக்டா? அதே மாதிரி வந்து எனி பிசிக்கல் டிவைஸ் நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து ஏஐ வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். நீங்க ஒரு சாஃப்ட்வேருக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எண்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடாதுன்றதுனால தான் என்னோட இது. ஏன்னா அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி how do I make an acid attack? How do I emotionally abuse my wife? இது எல்லாமே கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ என்னோட டீனேஜ் பசங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு how do I make a sexual intercourse? How do I do it safely ன்னு கேட்டா கூட பரவாயில்ல. So how do I damage the other personன்ற மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. How do I abuse without any traces? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸிலி அவைலபிள் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நீங்க கூகுள் சர்ச்குள்ள போய் பாக்குறீங்க அப்படின்னா கூட வந்துட்டு ஓரளவுக்கு பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே போட முடியும். பட் ஏஐல வந்து பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசா இல்லை. இப்போ நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சர்ச்ல வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி சூசைடல் சர்ச்சஸ், அதே மாதிரி ஆசிட் யூசஸ், அந்த மாதிரியான சர்ச்சஸ், இல்லை வந்து மர்டர்ஸ், இந்த மாதிரி ஐடியாஸ் கேட்குறது, பாம்ப் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறது, இந்த மாதிரியான என்ன சொல்கிறது லாஃபுல்லாக ஓகே எதுக்கெல்லாம் அகெயின்ஸ்ட் லா இருக்கோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்க இது பண்ணணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி அதர் கண்ட்ரி. இப்போ துபாயில் வந்து நீங்க வந்து நார்காட்டிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அங்க இருக்கவங்க ஈஸியா நார்காட்டிக்ஸ் எப்படி விளைய வைக்கிறதுன்ற வரைக்கும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ அங்கே என்னன்னா லா படி அந்த ஊர்ல நார்காட்டிக்ஸ் கிடையாது அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க ஏஐக்கு அந்த மாதிரியான ஃபீட்ஸ் கொடுத்து தான் நம்ம ரிலீஸ் பண்ணணும் மக்களுக்கு. ஸோ அக்கார்டிங் டு த லா யூ ஹாவ் டு அபைட் த லா. அந்த ஏஐ வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கணும், அந்த கண்ட்ரியோட பீப்புளுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா இட் ஹாவ் டு லைக் பி இன்சைட் த லாஸ். ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் மூவிங் ஆன் வித் அந்த ஏஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு ஐம் ஜஸ்ட் சீயிங் திஸ் இமோஷன் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும் அப்படின்னா குழந்தைங்க வந்து இன்றைக்கி வந்து ஏஐ ஸ்கூல்ஸ்லேயே வந்து ஏஐ சொல்லி கொடுத்து அவங்கள யூஸ் பண்ண வச்சு நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஐடி கம்பெனிஸ் வேலை பார்க்குறவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஏஐ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த ஏஜ் கேப்பை நான் வந்து ஐம் ஜஸ்ட் சீயிங் இட் தி அதர்வே. இன்னைக்கு குழந்தையா ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஃபியூச்சரில் லெட்ஸ் சே தேர் இஸ் சம் எலக்ட்ரிசிட்டி ஸ்கேர்சிட்டி ஏதாவது நடக்க போகுது அப்படின்னா அவங்களோட அந்த ஃபீலிங் வந்து எந்த அளவுக்கு ஒரு டிட்டாச்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அக்கார்டிங் டு யுவர் ஒப்பீனியன் அவங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி? இட் வில் பி அ டிராஸ்டிக் சேஞ்ச் ஃபார் தெம் பிகாஸ் இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த 80ஸ்லேருந்து இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, 80s டு லைக் 2000ல பிறந்தவங்க, இந்த 20 இயர்ஸில் பிறந்தவங்க வந்து அவங்க வாழ்க்கையில பார்த்த டிராஸ்டிக் சேஞ்சஸ் வேற எந்த ஜென்ரேஷனுமே ஆக்சுவலி பார்க்கல. பிகாஸ் தே சா த ஓல்ட் பம்ப்ல தண்ணி அடிக்கிறதுல இருந்து தண்ணிக்கு வந்து 10 மைல் போய் தண்ணி குடம் தூக்கிட்டு வந்த ஜென்ரேஷன் தான் அந்த ஜென்ரேஷன். இன்னைக்கு வந்து அவங்களால வந்து லைக் எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் டில் ஏஐ தே ஹேவ் சீன் மல்டிபிள் திங்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபுல்லாக பார்த்துருக்கனால அவங்களுக்கு பேக் ரிவர்ஸ் அடித்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க பிரெயினில் அந்த மாதிரி ஒரு ஸ்லோ லைஃப்க்கு அவங்க டியூன் ஆகிருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று பிரச்சனை நடக்குது, இப்போ வந்து கோவிட்ல நம்மளுக்கு லாக்டவுன் இருந்துச்சு. ஸோ இட் வில் டேக் ஈஸி ஃபார் தெம் டு அடாப்ட் டு த இந்த மாதிரி சேஞ்சஸ். பட் இந்த நியூ ஜென்ரேஷன் ஆஃப்டர் லைக் 2010க்கு அப்புறமே 10-15க்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்கலாம் இருக்காங்கல்ல, ஆக்சுவலி இப்போ பிறக்கிறவங்கலாம் ஏஐ கையிலையோட தான் பிறக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து எனி கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆக முடியாது. they'll take a longer period of time to adapt and come back. ஸோ இவங்களுக்கு வந்து பேசிக் நெசசிட்டிஸ்லாம் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ வந்து அவங்களுக்கு அது என்னன்னா ரிலேஷன்ஷிப்ஸில் தான் நிறைய இஷ்யூஸ் வரும். எமோஷனல் எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் தான் நிறைய பிரச்சனை வரும். ஓகே, அது வந்து இப்போ சொசைட்டிக்கு நல்லதா இல்லை இஃப் யூ சே இட் இஸ் குட் if you say bad any kind of technology நீங்க எது வேணா யூஸ் பண்ணுங்க with knowing your limits. அவ்வளவுதான் என்னோட ஸ்டேட்மென்ட். சரி, இப்போ அது நம்ம ஒரு பேட்னே எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் ஏதாவது இருக்குதா? த யூசேஜ் தான். நீங்கள் எமோஷ்னல் கனெக்ட் தேவையான இல்லை ஹியூமன் கனெக்ட் தேவையான விஷயத்துக்கு ஏஐ கிட்ட போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகலாம், ஒரு கம்யூனிகேஷன் ஒன்றும் தேவை கிடையாதுல்ல. சும்மா போய் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு வரலாம், இல்லை ஒரு பீச்சுக்கு போயிட்டு ஒரு ஃபன் டைம் பண்ணிட்டு வரலாம். இல்லை எனக்கு முதல்லலாம் வந்து மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்டை பார்க்க போவோம், இல்லை பீச்சில் போய் உட்காந்துருப்போம், தனியாக உட்காந்துருப்போம், இல்லை கும்பலாக உட்காந்துருப்போம். இப்போ எல்லாருக்கும் வந்து மனசு சரியில்லைன்னா நான் ஏஐ கிட்ட பேசுகிறேன்ட்டு உட்காடுறாங்க.
ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் ஏஐ டு டேக் ஓவர். லைக் யூ கோ பேக் டு ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஹியூமன் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஏஐ வந்து என்ன ஆனாலுமே வந்து ஹியூமன்ஸ் கேன் சர்வை. ஹியூமன் கனெக்ஷனை லாஸ் பண்ணுற இடத்துல தான் பிரச்சனை இங்கே. ஓகே ஓகே. ஜஸ்ட் ஐ ஹேவ் ஃபியூ மோர் கொஸ்டின்ஸ். உங்களோட ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும் கொடுக்கலாம். அதாவது இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஷார்ட்டாக ஒரு 1 sentence 2 sentences என்ன சொல்லுவீங்க அப்படின்னா how you will be able to answer. Do you think AI can give wrong or harmful advice? Yes. 100%. Okay, or one few sentences like explain பண்ணனும் அப்படினா any advice, like I told you, right? Yeah. If you're going to wonder, I have a I want to be short now. Like நீங்க வந்து இப்போ எக்ஸாம் இருக்கு, எப்படி ஃபோர்ஜரி பண்றதுன்னு கேட்டிங்கன்னா AI can give you answer. Okay. Okay, can people become, அதாவது ஹியூமன் பீயிங்ஸோட கம்பேர் பண்றதை விட நான் ஏஐ கிட்ட போறது தான் பெட்டர் அப்படின்னு டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கா? Even now they are always dependent. Okay. Very few come out of that. அதாவது even my clients will tell that எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு இந்த டிபெண்டன்ஸ் கிரியேட் ஆகுறது எனக்கு அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் தெரபிக்கு வந்தேன் அப்படின்னு. ஓகே. அந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னா நீங்க தெரபிக்கு வந்துடுவீங்க. இல்லன்னு வெச்சுக்கோங்களேன் கவுன்சிலிங் வர மாட்டீங்க. எனக்கு ஏ கம்ஃபர்ட்டா இருக்குன்னு அந்த எண்ட்லெஸ் எம்பதிக்குள்ள சுத்திட்டே இருப்போம். ஓகே. இப்போ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்ல போய் இருக்கிறது சொசைட்டிக்கு நல்லதா மேம்? நல்லது இல்ல. You need humans. Okay, okay. We are social animals. We have to live with other humans. அந்த கனெக்ஷன் இருக்க வரைக்கும் தான் நீங்க ஹியூமன். அதுக்கப்புறம் நீங்க இல்ல அப்படின்னாலே வந்துட்டு யூ ஆர் லைக் அலூஃபா சுத்துறாங்கல்ல. இப்போ ஜென்சில பாதி பேர் கல்யாணம் வேணாம் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் ஆல்ஃபாலலாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் தேர் ஆர் சோ மெனி கண்ட்ரீஸ் தட் ஆஸ்க் பீப்புள் டு கெட் மேரிட். நிறைய கண்ட்ரில நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நாங்க காசு தரோம், குழந்தை பெற்றுக்கிட்டா காசு தரோம், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்பயே. ஸோ என்ன ஆகும்னா செப்பரேட்டாக ஆகிடுவாங்க எல்லாருமே. யாருமே யாரோடையுமே கனெக்டடாகவே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து எவல்யூஷனே நடக்காது. லைக் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே போகாது. பாப்புலேஷன் கம்மியாயிடும். தட் இஸ் ஒன் குட் திங். பட் இல்லை ஆல்ரெடி மக்கள் வந்துட்டு அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேஜ்லான இருக்காங்க. இன்னைக்கு கூட சொசைட்டியில் கூட அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் மைண்ட் செட்டை தான் வந்து எல்லாரும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங் தானே நம்ம சொல்லி ஆகணும். இண்டிபெண்டன்ட் மைண்ட் செட்னா என்னோட டெசிஷன் மேக்கிங் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபேமிலி செட்டப்பில் இருக்கும்போது நான் இண்டிபெண்ட்டாக வந்து எப்படி பண்ண முடியும்? நான் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னா இட் ஹேஸ் டு இன்வால்வ் ஆல் த ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் டேக் டிசிஷன்ஸ். ஸோ நான் என்னதான் என்னோட விஷயத்தில் நான் இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் அஸ் அ சொசைட்டியல் டெசிஷன்ஸ் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. நீங்கள் ஒரு சொசைட்டிக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும். ஒரு தெருவில் பிரச்சனைனா கூட இப்போல்லாம் 4 பேர் சேர்ந்து வர்றது கிடையாது. கரெக்டா? ஸோ வேர் ஆர் வி கோயிங், ரைட்? தட் கனெக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் அப்படின்ற மாதிரி அப்படியே தனித்தனியான்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஜஸ்ட் ஃபியூச்சர் திங்கிங்கை பற்றி உங்களோட ஷார்ட் ஹவு டு யூ see AI changing psychology in next few years? Very much actually. லைக் வந்து என்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் சொன்ன மாதிரி வந்து எல்லா டிசீசஸ் அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் அசஸ்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய கிளினிக்கல் சைக்காலஜி ஒர்க் வந்துட்டு ஏஐ கேன் டூ. லைக் டயக்னோசிஸ் அதுக்கு வந்து இப்போ நீங்கள் நிறைய கொஷின்ஸ் கேட்டு அதுக்கு நீங்கள் கொடுக்குற இன்புட் வச்சு இதெல்லாம் கிளினிக்கல் அசஸ்மெண்ட்டோட ப்ராபபிலிட்டிஸ் இந்தந்த டிசீஸ்லாம் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வென் நெக்ஸ்ட் லெவல் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அனலைஸ் பண்ணும் போதோ இல்லை நெக்ஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் பேசும் போதோ தே கேன் டிசைட் லைக் ஓகே இதெல்லாம் கரெக்ட் இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. So do you think AI will reduce or increase mental health issues? ரெடியூஸ் பண்ணுமா இல்லை இன்க்ரீஸ் பண்ணுமா ஃபியூச்சரில்? இட்ஸ் லைக் 50-50 தான். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு புதுசாக நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இருக்கிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே. மேபி வந்து சில விஷயங்கள் நான் ரொம்ப ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா பால்பிட்டேஷன் இருக்குது, எனக்கு பிரெத்லெஸ்னஸ் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் தனியாக இருக்கேன் ரூமில் அப்படின்னு இருக்கிறவங்க டக்குன்னு ஒரு ஏஐ கிட்ட போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா அது ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லித்தரும், உங்களை எப்படி காம் பண்ணி திருப்பி கொண்டு வரதுன்றத டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லித்தரும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஏஐ கேன் ஹெல்ப் ஆக்சுவலி. அதாவது ஒரு ரெடி டு கோ மேகி மாதிரி டக்குன்னு கையிலே இருக்கும், டக்குன்னு வந்து உடனே ரெடி பண்றது மாதிரி. இப்போ நீங்க முதல்ல அப்படி படப்படன்னு இருக்குன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும், அதெல்லாம் இருக்கும்ல. இப்போ வந்து அந்த சின்ன படப்படன்னு இருக்க விஷயத்துக்கு எல்லாமே வந்து திஸ் கேன் ஹெல்ப். அந்த ஃபர்ஸ்ட் லெவல் கொஞ்சம் ஹெல்பிங் இருக்குதான். அண்ட் சின்ன ஜேர்னலிங் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லித்தரும், அக்கௌண்டபிலிட்டி சொல்லித்தரும். இதெல்லாமே வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக உங்களை டெய்லியும் ஒரு வேலை செய்ய வைக்கிறது, இதெல்லாம் வந்து AI கேன் டூ. ஓகே. இப்போ வந்து ஜஸ்ட் so far we are just looking at the perspective of audience coming to the psychology. இப்போ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது உங்களோட
ஒர்க்கு விஷயத்தில் அஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்குறேன். இப்போ ஏஐ இஸ் சப்போர்ட்டிங் த பர்சன் ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு கம் ஃபார் த கவுன்சிலிங். இப்போ பர்சன் ஒன் ஹூ இஸ் கிவிங் த கவுன்சிலிங் ஏஐங்கிற ஒன்றை யூஸ் பண்ணி எனக்கு வந்து நான் நிறைய பேர் அட்ரஸ் பண்ணால் போதும், என்னோடய ஒர்க் வந்து ரொம்ப லீஸாக இருந்தால் போதும், நான் ஒரு அட் அ டைம் ஒரு 1 ஹவரில் ஒரு பர்சன் தான் பேச முடியுது அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி 10 பேர்கிட்ட பேச முடியும், நம்ம காசு நிறையா ஏர்ன் பண்ண முடியும் அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணி ஃப்யூச்சரில் பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. சைக்காலஜிஸ்ட் யாராவது இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சாட் பாட்ஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு they can be a person in the technical level, they can be a person who can just assign the work to the AI agents, and AI agents can do the work for the give counseling for the people who are coming for counseling, first level counseling. Yeah, first level. Future level வந்து அவர்னா even till the last level counseling also can be done with these people அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். There are it's something like இப்போ நீங்கள் வந்து ஒரு புக் எழுதுறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் ஒரு புக் எழுதிருக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு புக்கு எழுதுறதுக்கு பதிலாக ஃபியூச்சரில் வந்து ஒரு பர்சன் வந்து சாட் பாட்ஸ் கிரியேட் பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு சாட் பாட்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. இருக்கு டோனி ராபின்ஸோடதே வந்துட்டு he has some AI இது அவரோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் மொத்த வீடியோஸையுமே he fetched into that AI and அவரோட மொத்த எக்ஸ்பர்டீஸ், ஏன்னா பிகாஸ் ஆல் his videos are recorded one, ஸோ அது எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி he developed an AI agent. ஸோ அவரோட எல்லா அது ஒரு ப்ரோக்ராம். So when you buy that program அப்படின்னா there will be an AI with you. Whatever you ask based on Tony Robbins experience and expertise, the AI will answer as Tony Robbins to you. Oh, okay. So you can ask n number of questions and that AI will be with you. So there is chances like coaching industry la பொறுத்த வரைக்கும் AI can do very good number of வந்து இந்த மாதிரி இப்போ நான் அந்த குரூப் கோச்சிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோச்சிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே AI can do வந்து very wonderful job actually. Coaching is something like வந்து இப்போ அந்த இடத்துல அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியும். அந்த கோச்சர் பர்சன் ஒன் இஸ் கிவிங் த கோச் ஆர் ட்ரெயினர் அவங்களோட இடத்துல வந்துட்டு ஒரு லேசினஸையோ இல்லை ஒரு லத்தாஜிக் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ண முடியுமா? இல்லை ஆக்சுவலி என்ன ஆகும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோனி ராபின்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னா பிகாஸ் ஹி இஸ் மை லைக் ஒன் ஆஃப் தி குரு. ஸோ நான் வந்து என்னன்னா அவர் இப்போ வந்து இந்த மாதிரி அதாவது சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு யூ கேனாட் ஒரு வருஷத்துலேயே ஹி runs like 3 programs 4 programs அந்த மாதிரி தான். all the other programs are online அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு லேமேனா ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு பொண்ணா வந்துட்டு எனக்கு டோனி ராபின்ஸோட நேச்சுரலி கனெக்ட் ஆகணும், நான் போய் பார்க்கணும் இல்லை நான் போய் பேசணும் அப்படின்னா திஸ் ஏஐ இஸ் லைக் ரியலி ஹெல்ப்ஃபுல். லைக் அவரோட எக்ஸ்பர்டீஸ், அவர் எப்படி ஆன்சர் பண்ணுவார், அவர் எப்படி ஒரு பிஹேவியரை வந்து ஆல்டர் பண்ணுவார், அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஏஐ எனக்கு கொடுக்கும். ஸோ தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். பட் ஆனால் டோனி ராபின்ஸ் அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா he can create more programs. Okay. more things. Like நான் வந்து இப்போ எப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இதுக்கு நான் சேட் பாட்ஸ் போடுறேன் அப்படின்னா இப்போ இந்த டைம் வந்து எனக்கு எஃபிஷியண்ட்டாக நான் அதர் ப்ரோக்ராம்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம், அதர் கோச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இட் கேன் பி இந்தியா பொறுத்த வரைக்கும் நீட் ஃபார் த மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் இனஃப் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ தான் அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு அண்ட் பீப்புள் ஆர் கம்மிங் டு த ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இன்னமும் நம்மளுக்கு நீட் ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்கும். ஸோ தீஸ் சாட்பாட்ஸ் வந்து ரியலி கேன் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் த வந்து இனிஷியல் டைப்ஸ். ஸோ சாட் ஜிபிடின்றது ஒரு காமனான ஒரு ஏஐ. பர்டிகுலராக நம்ம வந்து சைக்காலஜிக்குன்னு ஒரு ஏஐ டெவலப் பண்ணி அப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா தென் we can like customize, we can like வந்து feed the AI with proper data for particularly for psychologists அப்படின்ற மாதிரி. So that will be helpful. Okay, sure. I think more companies are working on it actually. Yeah, many companies கேள்விப்பட்டிருக்கிறேன் நானும், பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அந்த அளவுக்கு. Okay, then what is one thing AI will never replace in humans? The one thing that you see will never replace. AI can never replace in humans. Humans are emotions, feelings, all those okay. things. What should people be careful about when using AI? Or one sentence சொல்லணும்னா more careful na don't establish emotional connection with AI. Okay. ஏன்னா ரீசெண்டா ஒரு பையன் வந்துட்டு I heard like he wanted a divorce from the AI girlfriend. AI girlfriend வந்து divorce வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. So that is the range they are talking la. எனக்கு நான் ஒரு girlfriend-ஆவே மாத்திட்டேன். So don't establish emotional connect with the machine. Okay, what advice would you give to students about AI and mental health? Students க்கு வந்து கொடுக்கணும் அப்படினா என்ன மாதிரி கொடுப்பீங்க?
You use AI with ethical standards. ஓகே. You develop ethical standards. You create values for you. ம். Anyone can replace anyone. Okay. ஆனா என்னோட வேல்யூஸும் என்னோட எத்திக்ஸையும் நான் கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். ஸோ என்னோட வேல்யூஸ் என்னன்றதை நான் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஏஐ யூஸ் ஸோ பண்ணிக்கலாம். எனக்கு நான் கண்ட்ரோல் வச்சுக்கணும் அந்த பாயிண்ட் எனக்கு வந்து. என்னோட வேல்யூஸ் என்ன, என்னோட வேல்யூ சிஸ்டம் என்னன்னே தெரியாம நான் ஒர்க் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஐ ஹேவ் அ வேல்யூ சிஸ்டம் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் ஐ யூஸ் ஏஐ. ஓகே. ஸோ ஏஐ இன் ஒன் வேர்ட், ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ரிஸ்க்? ஆப்பர்ச்சுனிட்டி. 100% ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஒன் மெசேஜ் யூ வாண்ட் பீப்புள் டு ரிமெம்பர் அபவுட் ஏஐ. அவங்க ஏஐ திங்க் பண்ணால் இந்த ஒரு வார்த்தையை ரிமெம்பர் பண்ணுங்க அப்படின்னா எந்த வார்த்தையை சொல்லுவீங்க? அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். Yeah. இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஹேவிங் யூ டுடே. நிறைய இன்புட்ஸ் கிடச்சிருக்கு ஆக்சுவலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் சைக்காலஜி அண்டு மக்கள் வந்து மென்டலாக எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஏஐ மூலிமா எந்த அளவுக்கு சொல்யூஷன் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you. ஜஸ்ட் லுக்கிங் அட் த கேமரா, உங்களோட ஒப்பீனியன் ஆஃப் ஏஐ, அதாவது இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணுறது, ஏஐயில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது மக்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் லுக் அட் த கேமரா. ஸோ ஏஐ அப்படின்றத வந்து மென்டல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு வெண்ட் அவுட் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதோ மனசு கஷ்டமாக இருக்குது, டக்குன்னு சொன்னால் யாராவது ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வெண்ட் அவுட் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். பட் அதையே டிபெண்ட்டாக க்ரியேட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு சொல்யூஷன் ஏஐ கொடுக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் கிட்ட வரணும். தெரபிஸ்ட் கிட்டேயோ, சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ, சைக்காட்ரிஸ்ட் கிட்டேயோ கண்டிப்பாக நம்ம போகணும் பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளம் வி ஹேவ். ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸை அதை டயக்னோஸ் பண்ணவே முடியாது. ஸோ வெண்ட் அவுட்டுக்கு ஏஐ இஸ் பெஸ்ட், கோ ஃபார் இட். பட் ப்ராப்ளம் டயக்னோசிஸ் இதெல்லாம் வரும்போது ஜஸ்ட் டோன்ட் கோ ஃபார் ஏஐ, கோ ஃபார் த ப்ரொஃபஷனல்ஸ். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். வி வில் மீட் டுமாரோ. We will meet next time with someone else who is some more professional in AI. ஆல்ரெடி நான் வந்து ஒரு பொலிட்டிஷியன்ஸ் கிட்டேயும் பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்கக்கிட்ட நம்ம ஏஐயோட ஒப்பீனியனை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. See you. Bye. Thank you.